மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சி திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் மேநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுர ஆதீனம் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சி தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் கலைஞரின் குழந்தை பருவம் முதல் இறுதி நாட்கள் வரை எடுக்கப்பட்ட சுமார் 10,000 புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் தனது குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள், கலைஞரின் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களின் புகைப்படங்கள், கலைஞரின் சிறுவயது புகைப்படங்கள், குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பிரதமர், மந்திரிகள், பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், அரசியல் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், ராஜகுமார், முன்னாள் எம்பி ராமலிங்கம், திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இக்கண்காட்சியில் 1924 ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொடர்புடைய 10,000க்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும். 22ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி அரங்கம் திறக்கப்பட்டிருக்கும் என்றார். மிக குறைந்த அளவு நிதியில் தமிழக முதல்வர் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகளுக்கு தேவையானதை விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதனை முதல்வர் வழங்கியுள்ளார். விவசாயிகள் மனமகிழ்ச்சியுடன் உள்ளனர். அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செழியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். கல்யாணத்தோட பார்க்க சாரி சார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மாண்புமிகு நிவேதா முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நமது புகைப்பட கவிஞர் கலைஞர் கோவை சுப்பா அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய அண்ணன் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களும், நமது மாண்புமிகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சே. ராமலிங்கம் அவர்களும், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராஜ்குமார் அவர்களும் மற்றும் இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த கழகத்துறை நிர்வாகிகள், அத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் பங்கேற்போடு இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அரங்கத்திற்கு உள்ளே சென்று வெளியிலே வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக ஒவ்வொரு புகைப்படமும் நம் கண்முன்னால் தலைவர் கலைஞர் ஐயாவுடைய
அத்தனை பணிகளையும் முன்னிறுத்துகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை பார்க்கிற பொழுது வீரம் கொப்பளிக்கிறது, அன்பு ததும்புகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது. தலைவர் கலைஞர் அவருடைய இந்த 100 ஆண்டு கால சாதனை தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மொழியையும் எப்படி அவர் உயர்த்தி இருக்கிறார் என்பது இந்த புகைப்பட கண்காட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. குறுக தரித்த குரல் போல இந்த புகைப்பட கண்காட்சி கலைஞர் அவருடைய 100 ஆண்டு அந்த விழாவை, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையினை இந்த கண்காட்சி நம் கண் முன்னால் நிறுத்துகிறது. உண்மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்வில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேரும் நேரடியாக பங்கு பெற்று தலைவர் கலைஞர் அவருடைய நினைவுகளை நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும், கண்டுகளிக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக மாண்புமிகு நமது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 நாட்கள் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்பட கண்காட்சி நடைபெறுகிறது. 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை. புகைப்படம் பார்த்தீங்கன்னா இங்கே 10,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருக்கிறது. இவர் கோவை சுப்பு கையில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருக்கிறது. அதில் தேர்வு செய்யப்பட்டு கலைஞருடைய 1924 முதல் அந்த அத்தனையும் ஒவ்வொரு கண்காட்சி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிரித்து நம் கண் முன்னால் நிறுத்தி இருக்கிறார். ஆமா அண்ணா இவர்தான் கோவை சுப்பு அவர்கள். கலைஞரியாவுடைய 100 ஆண்டு காலம் அவருடைய பயணித்தவர். இன்றைய தமிழக முதலமைச்சர் அவரோடு பயணிப்பவர். வருங்கால தமிழகம் கழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு 3 தலைமுறையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர். நன்றி. விவசாயிகளுக்கு தேவையானதை விவசாயிகளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். விவசாயிகள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். விக்கிரவாண்டி வெற்றியை போட்டி